நாமயப்படுவதாக. இந்த அருமையான காலையில் மீண்டும் ஒரு விஷயம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்க நல்ல சிலாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனத்தில் நம்ம வாசித்தோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். போர் சுவிசேஷ சபையில் இருக்கிற பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை கூட நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம ஜெபத்தோடு காத்திருக்கலாம். இந்த அதிகாரத்தில் இதற்கு முன்பதாக இருக்கிற ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? 7ஆம் வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வாசித்த இந்த வேத வசனங்களில் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசித்தோம், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆண்டவர் எங்க வாசமாய் இருக்கிறாரா? நம்மிடத்தில் அவர் வாசமாய் இருக்கிறார். போன வாரம் நம்ம தியானித்தோம், ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படி வாசமாய் இருக்கிறார். கொலோசியர் 1:27, ஆண்டவர் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள அவர் என்ன பண்ணுகிறார்? வாசமாய் இருக்கிறார். ஆகவே அவர் வாசமாக இருக்கிறது எப்படி வாசமாக இருக்கிறார்னா, வைராக்கிய வாஞ்சையாய் நம்மிடத்தில் வாசமாக இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சை எனக்குள்ள வாசமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? விடாப்பிடியா, வேற கடினமான இருதயம். ஏன்னா அந்த வைராக்கியம் கரெக்ட், அந்த மாதிரி ஆன்சர் தான் எதிர்பார்த்தேன். வைராக்கியம் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படி சொன்னால், எனக்கே இப்படி பண்ணிட்டல, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, உங்ககிட்ட செத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், இப்படி சில வைராக்கியமான சில இதெல்லாம், அந்த வைராக்கியம் கிடையாது. இது வந்து வைராக்கிய வாஞ்சை அப்படின்னு சொல்லும்போது 2 வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். ஒன்று ஜெலஸ், இன்னொன்று ஜெலஸ். ஜெலஸ் அப்படின்னா ஜேல ஆரம்பிக்குது, அது வந்து பொறாமை. ஜெலஸ் இசட்ல ஆரம்பிக்கும், ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். ஜெலஸ் அப்படின்னா அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வைராக்கிய வாஞ்சை. இந்த வைராக்கியம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கோபமாக சிலர்கிட்ட வைராக்கியமாக இருக்கலாம், அந்த வைராக்கியம் கிடையாது. இப்போ நமக்கு தெரிந்த யாராவது, நம்ம கூட பழகினவங்க, நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம அவங்கள சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல என்ன பண்ணுவோம்? அவங்கள பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க அப்படிதான் கேட்பீங்களா? ஓடி போய் கட்டிலாம் பிடிக்க மாட்டீங்களா? வந்து பார்த்த உடனே ஓடி போய் என்ன பண்ணுவோம்? அவங்கள கட்டி பிடிப்போம். கட்டி பிடிக்கும் போது எப்படி கட்டி பிடிப்பீங்க? பார்த்து அவங்களுக்கு வலிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் தான் இப்படி பண்ணுவீங்களா? இல்லையா? அவங்கள அந்த பார்த்த இதில் சந்தோஷத்தில் இறுக்கமாக என்ன பண்ணுவோம்? கட்டி பிடிப்போம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படி சொன்னால், ஒரு வைராக்கிய வாஞ்சை என்ன பண்ணுறது? கட்டி பிடிக்கிறது. ஓகேவா? அப்போ அந்த கட்டி பிடிக்கும் போது ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம கட்டி பிடிக்கும் போது அவங்கள என்ன பண்ணுறோம்? அழுத்துறோம். என்ன பண்ணுறோம்? அழுத்துறோம் இல்லையா? கட்டி பிடிக்கும் போது என்ன பண்ணுறோம்? அழுத்துறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் என்ன ஆகுது? ஒரு ப்ரெஷர், ஒரு ஃபோர்ஸ் என்ன ஆகுது? கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸோ ப்ரெஷரோ வந்து அவங்கள காயப்படுத்தணும்னு பண்ணுறது இல்லை, நம்முடைய அன்பை அவங்க கிட்ட வெளிக்காட்டுகிறதுக்கு நம்ம நல்லா டைட்டாக என்ன பண்ணுறோம்? கட்டி பிடிக்கிறோம் இல்லையா? அது போல இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மிடத்தில் அவர் வைராக்கிய வாஞ்சையாய் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து சொல்லிட்டு 7ஆம் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுகிறார்?
வைராக்கிய வாஞ்சையாய், வைராக்கிய வாஞ்சான்றதை விட நேர்மறையான எண்ணங்களாய் நமக்குள்ள என்ன பண்றாரு? வாசமா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நேர்மறையான எண்ணங்களா எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார்னா, பிசாசு எப்படி வாசம் பண்ணுகிறான்? கரெக்டா சொல்றீங்க. நேர்மறையான எண்ணங்களா ஆண்டவர்னா பிசாசு யாரு? எதிர்மறையான எண்ணங்கள். ஆகவேதான் இந்த வசனத்தை இப்படி நம்ம வாசிக்கணும். எதிர்மறையான எண்ணங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். பிசாசுன உடனே நம்ம அந்த ஒனிடா டிவிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒருத்தர் வருவானே, கொம்பு வச்சுன்னு மொட்டை தலையா, அவங்கள என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. ஆண்டவர் எனக்குள்ள நேர்மறையான எண்ணங்களா இப்ப இருக்கிறாருன்னா, அப்ப பிசாசு ஆண்டவருக்கு ஆப்போசிட்னா அவன் யாரு? எதிர்மறையான எண்ணங்களா அவன் நமக்குள்ள வாசமா இருக்கும். ஆகவே அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். இதான் போன வாரம் சொல்லியிருந்தேன். ஏதாவது நெகட்டிவா யோசித்தீங்கன்னா அதை உடனே என்ன பண்ணிடணும்? அந்த எண்ணத்துல இருந்து விட்டுட்டு நம்ம வேற நல்ல ஆண்டோடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும்? யோசிக்க ஆரம்பிக்கணும்னு போன வாரம் சொல்லியிருந்தோம். போன வாரமும் மறுபடியும் நம்ம பார்த்தோம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்தை வாழ்கிற நமக்கும் அப்படிதான் செயல்படுகிறார். ஆனா வாக்குத்தத்தத்தை எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்னா, ஒரு வாக்குத்தத்தம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னது மாத்திரமல்ல, அவர் செய்து முடித்து விட்டார். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து முடித்துட்டார். எசேக்கியா ராஜாவுக்கு எப்படி அற்புதம் செஞ்சாரா? வாக்குத்தத்தை கொடுத்து அற்புதம் கட்டளையிட்டார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா, நமக்கும் வாக்குத்தத்தை கொடுத்துட்டார், ஆனா அற்புதம் தான் என்ன பண்ணல, நடக்கல. இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன பண்ணணும் அப்படி சொன்னா, தேவனிடத்துல நம்ம சேரும்போது அவர் நம்ம இடத்துல சேருவார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே தேவன் நம்முடைய இருதயத்துல நேர்மறையான எண்ணங்களாக அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே வேளையில இதற்கு முந்தின அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சரி, இப்போ இத எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கிணறுல நம்ம டெய்லி தண்ணீர் இறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீரை நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். கிணறுல இருக்க தண்ணீர், அந்த தண்ணீரை நம்ம இறைக்கும் போது அந்த தண்ணீர் ஒன்று ஸ்வீட்டாக இருக்கும், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். அந்த தண்ணி ஒருபோதும் இந்த கிணத்தை 2 பாதியாக பிரிச்சுட்டு, இந்த கிணத்துல இந்த பாதியில் தண்ணி எடுத்தீங்கன்னா கசப்பாக இருக்கும், இந்த பாதியில் தண்ணி எடுத்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு எந்த கிணறும் அந்த மாதிரி உலகத்தில் இல்லை. ஒன்று இருந்தால் ஃபுல்லாக என்னவா இருக்கும்? கசப்பாக இருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக என்னவா இருக்கும்? இனிப்பாக இருக்கும். அதை இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, ஊற்று கண்ணில் இருந்து ஒன்று கசப்பான தண்ணீர் வரணும், இல்லைன்னா தித்திப்பான தண்ணீர் என்ன பண்ணணும்? வரணும். ரெண்டும் ஒரே ஊற்றுல இருந்து என்ன பண்ண முடியாது? சுரக்க முடியாது. அதே போலதான் நம்முடைய இருதயமாகிய ஊற்றுல இருந்து ஒன்று நேர்மறையான எண்ணங்கள் உதிக்கணும், இல்ல எதிர்மறையான எண்ணங்கள் உதிக்கணும். சரியா? தொடர்ந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ஜீவ ஊற்று யார் இடத்துல இருக்குதா? சத்தமா சொல்லுங்க, யார் இடத்துல இருக்குது? உம்மிடத்தில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இடத்துல ஜீவ ஊற்று என்ன பண்ணுது? இருக்குது. எல்லாரும் கன்ஃபார்ம். அதுல யார்கிட்ட ஜீவ ஊற்று இருக்குது? ஆண்டவர் இடத்துல இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா? இருதயத்திலிருந்து. யாருடைய இருதயத்திலிருந்து? சொல்லுங்க, யாருடைய இருதயத்திலிருந்து? நம்முடைய இருதயத்திலிருந்து. நீங்க தனிப்பட்ட முறையில் சொன்னா, என்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ணுது? இதுக்கு முந்தின வசனத்துல தான் சொன்னீங்க ஜீவ ஊற்று எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? ஆண்டவர் இடத்துல இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? ஜீவ ஊற்று எங்க இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப ரெண்டும் கான்ட்ராடிக்டரியா இருக்கே அப்படின்னா கிடையாது. முதல் சொன்னதும் உண்மை, ரெண்டாவது சொன்னதும் உண்மை. எப்படி உண்மைனா, முதல்ல ஆண்டவர் ஜீவ ஊற்றா இருக்கிறார். ஆனா இப்போ அந்த ஜீவ ஊற்று ஆகிய தேவன்
நமக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால அந்த ஜீவ ஊற்று இப்போ என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ இத நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை இதுவரைக்கும் நான் சொன்னத காரியத்தை அப்படியே நீங்க மனதில் வைத்துக்கொண்டு, நம்ம முதல்ல வாசித்தோம் இல்லையா, தேவனிடத்துல சேருங்கள், யாக்கோபு 4:8. அதுல கடைசி பகுதி என்ன சொல்லுதுன்னா, அதே வசனத்துல, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்கள். சரி, இப்போ இதை வசனத்தை கேட்ட உடனே பொதுவா நம்ம இதுக்கு எப்படி விளக்கம் கொடுப்போம்னா, உன் இருதயத்துல பாவம் இருக்குது, உன் இருதயத்துல அது இருக்குது, தவறான காரியத்தை யோசிக்கிற அப்படி சொல்லி பாவத்தை சம்பந்தப்படுத்தி நம்ம இதை பேசுவோம். ஆனா இங்க தெளிவா போட்டிருக்கிறது, எதுல இருந்து நம்ம பரிசுத்தமாகணும் அப்படி சொன்னா, இரு மனதுல இருந்து உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு நேர்மறையான எண்ணம் இருக்கணும், மனம் உள்ளவர்களா இருக்கணும், அல்லது எதிர்மறையான மனம் உள்ளவர்களா இருக்கணும். கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபைக்குள்ள வரும்போது, வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கிறது. போன வாரம் சொல்லியிருந்தேன், நீங்க விசுவாசித்தா இந்த வாரத்திலேயே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை என்ன பண்ணுவாரு, கட்டளையிடுவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லும் போது நீங்க எல்லாரும் ஆமே நல்ல என்ன பண்ணீங்க, சொன்னீங்க. நடந்ததா? அற்புதம் நடந்ததா? போன வாரத்துல யார் வாழ்க்கையிலயாச்சு நடக்கலையா? சரி, போன வாரம் அங்க நான் செட்டியாரத்துல பேசிட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜபத்துக்கு நிறைய பேர் வந்து முன்னாடி நின்றுருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசின செய்தி ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்கும் போதே நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பேசுனதே நல்ல உணர முடிஞ்சுது, நிறைய பேர் இதனால் சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ணதெல்லாம் வரல, இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த வாரம் நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இரு மன்னவர் உள்ளவர்களா இருந்தா நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும், பரிசுத்தம் பண்ணணும்னு சொன்னேன். சரி, போன வாரத்துல நான் செய்தி கேட்கும்போது அற்புதம் நடக்கும்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு மனது உதிச்சது இந்த வசனத்தை கேட்கும் போதே. அப்ப என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அற்புதம் செய்வார், நம்பிக்கையோடு இருந்தீங்க. அது நம்பிக்கை என்னது, நேர்மறையான எண்ணம். இந்த இடத்த விட்டு போகும்போது நேர்மறையான எண்ணத்தோடு போனீங்க. ஆனா வீட்டுக்கு போன அப்புறம் நம்ம பழைய பிரச்சனைலாம் மறுபடியும் என்ன பண்ணுது, பின்தொடருது. சர்ச்சுக்குள்ள வந்தா ஒரு வாழ்க்கை, சர்ச்சுக்கு வெளியே போனா ஒரு வாழ்க்கை. சர்ச்சுக்குள்ள வந்தா பிரச்சனையை பத்தி யோசிக்கிறது இல்லை, ஆனா சர்ச்சுக்கு வெளியே போனா பிரச்சனையை பத்தி தான் யோசிச்சாகணும். அப்படி யோசிச்சாதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும், தீர்மானம் எடுக்க முடியும். அப்போ அந்த நேரத்துல வந்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அப்படின்ற கேட்ட சத்தியம்லாம் நமக்கு மறந்து போய் நம்ம வேற என்னென்னவோ காரியங்களை என்ன பண்றோம், யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கேட்கிற சத்தியத்தை எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட முறையில அதை விசுவாசிக்கிறவர்களாய், அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாய், அதையே தியானிக்கிறவர்களாய் நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ வசனம் சொல்லுது, இருமனம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா உங்க இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அப்படின்னா இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, நான் சொன்ன அந்த கிணறுல நீங்க டெய்லி தண்ணி எடுக்கிற கிணத்துல, அல்லது கிணறுன்றதோட நம்ம வாட்டர் டேங்க் சொல்லலாம், இங்கே மேலே மாடியில் இருக்கல வாட்டர் டேங்க்கு, டெய்லி அதில் தான் தண்ணி வருது. திடீர்னு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணும் போது ஒரு மாதிரி நாற்று அடிக்குது. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலே போய் டேங்கை செக் பண்ணால் அங்கே உள்ள யார் இருக்கா, எலி என்ன பண்ணியிருக்கு, செத்து கிடக்குது, செத்து அழுவி போயிருக்குது. அதனால தண்ணிலாம் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு, நாற்று அடிக்குது இல்லையா. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, தண்ணி சுத்தமாகணும்னா என்ன பண்ணணும், முதல்ல பழைய தண்ணியெல்லாம் என்ன பண்ணணும், வெளியே ஏற்றிட்டு அந்த எலியை வெளியே எடுத்து போட்டுட்டு மிக முக்கியமாக ஒன்று போடுவீங்களே, என்னது அது, ப்ளீச்சிங் பவுடர் போட்டாதான் அங்கே என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன்லாம் போய் அது மறுபடியும் பழைய தண்ணீராக என்ன பண்ணும், மாறும். அதை போன்ற ஒரு காரியத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க, பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படின்னா உங்க பழைய எதிர்மறையான எண்ணங்களை எடுத்து போட்டு ப்ளீச்சிங் பவுடரை போல இருக்கிற தேவ வசனத்தினால உண்டாகிற நேர்மறையான எண்ணங்களினாலே உங்கள் இருதயத்தை சுத்தமாக்குங்கள் அல்லது பரிசுத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா, ஆமென். சரி, இதுதான் இப்போ வந்து இங்க இந்த ஊற்றை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். நம்ம இப்ப வாசித்த இந்த சங்கீதம் 36 இருக்கிற அந்த சங்கீதத்துல வாசித்தோம், ஜீவ ஊற்று உம்மிடத்துல இருக்கிறதுன்னு சொன்னாலும் நீதிமொழிகள்ல வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்துல இருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ணுது, புறப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவேதான் மோசையோடு கூட ஜனங்கள் ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டை நம்ம கூட அநேக வேளையில சபையில பாடுறோம். என்ன பாட்டு அது, என்னாகமம் 21ஆம் அதிகாரம், என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் ஒருத்தர் வாசிங்க.
ம் 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 அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர் பாடின பாட்டு என்னது? ஊற்று தண்ணீரே பொங்கி வா. நம்ம பாடுறோம்ல அந்த பாட்டு, என்ன பாட்டது? ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சரி, இப்போ ஊற்றுனா என்னது? யாராவது ஊற்ற பார்த்துருக்கிறீங்களா? பூமி அடியில வந்து என்ன பண்ணுது? சுரக்குது. சரி, அதை ஊற்று அப்படின்னு சொன்னா, இப்போ சமநிலையில இருக்கிற இடத்துல ஒரு ரவுண்டா ஒரு இடத்துல தண்ணி ஃபுல்லா இருக்குன்னா, அந்த நடுவுல மட்டும் அந்த தண்ணி ஒரு மேல நோக்கி வருது அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் என்ன ஆயிடும்? ஊற்று ஆயிடும். ஒன்றும் இல்லை, நம்ம ரெட்டேரியை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ரெட்டேரியில் நம்ம பார்க்கும்போது தண்ணி எல்லாம் சமமா இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க மதியானம் சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது அந்த ரெட்டேரியில நடுவுல மட்டும் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி, அல்லது ஒரு புஷ்பானம் நீங்க பத்த வச்சீங்கன்னா எப்படி மேல ஷார்ப்பா வருமோ, அந்த மாதிரி நடுவுல மட்டும் தண்ணி மேல அப்படி போகுதுன்னா அதுக்கு பேர் என்னது? ஊற்று. அந்த ஊற்று எதனால உண்டாகும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாட்டர்ல இருக்கிற இடத்துல, நிலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரஷர் அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல என்னவா மாறும் அப்படி சொன்னா, நீர் வந்து ஊற்றாகி மேல் நோக்கி என்ன பண்ணுமா? எழும்பி வரும், அல்லது இங்க சொல்லப்பட்ட மாதிரி பொங்கி வரும். பிரஷர், அழுத்தம், அந்த நிலத்துல குறிப்பிட்ட இடத்துல அழுத்தம் உண்டாகும் போது அந்த நீர் ஊற்றாக மேல என்ன பண்ணுது? ஒரு புஷ்பானம் மாதிரி பொங்கி வருது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் பாட்டா பாடுறாங்க. இந்த தண்ணீராகிய ஊற்றே நீ என்ன பண்ணி வா? பொங்கி வா. ஆனால்தான் ஆரம்பத்திலே நான் ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம ரொம்ப அதிகமா நேசிக்கிறவங்கள திடீர்னு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா உடனே அவங்கள போய் என்ன பண்றோம்? கட்டி பிடிக்கிறோம். நான் சொன்ன கட்டி பிடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு அழுத்தத்தை நம்ம என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். அதே அழுத்தம் தான் இங்க நிலத்துல உண்டாகும் போது அந்த அழுத்தத்தின் காரணமாக தண்ணீர் ஊற்றாக மேல் நோக்கி பாய்ந்து வருகிறது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அந்த ஜீவ தண்ணீராக எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். நேர்மறையான எண்ணங்களாக அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ நேர்மறையான எண்ணங்களாக எனக்குள்ள வாசம் பண்ணி அந்த ஆவியானவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி எனக்குள்ள இருக்கும்போது ஏன் அற்புதத்துக்கு இன்னும் தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிற ஊற்று என்ன ஆகல அப்படின்னு சொன்னா, பொங்கி வரல. அல்லேலூயா. ஆமென். உள்ள இருக்கிற ஊற்று என்ன ஆகல? பொங்கல. உள்ள ஊற்று இருக்கிறது உண்மைதான். ஆனா அது ஊற்று ஜீவ தண்ணீரா வெளியே என்ன பண்ணணும்? பொங்கி வரணும். அந்த பொங்கி வருகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் தான் முதல்ல நம்ம வாசித்த ஒரு வசனம். தேவனிடத்துல என்ன பண்ணுங்க? சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல என்ன பண்ணுவார்? சேருவார். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். எரேமியா 2:13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாருங்க, நான் வந்து ஆரம்பத்துல வாசித்த வசனத்துல போரூர் சுவிசேஷ சபையில் இருக்கிற பாவிகளே அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். அந்த பாவிகளே அப்படின்றது வந்து பாவம் செய்யறவங்க கிடையாது. அது சொல்லப்பட்ட பாவிகளே அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம் பாருங்க, 2 தீமையான காரியங்களை ஜனங்கள் செய்யறாங்களாம். அது என்ன தீமைனா, முதலாவது ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டே சபைக்கு வந்து கேட்கிற வார்த்தை, அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஊற்றாக தண்ணீராக பாய்ச்சப்படுகிறது. அந்த அந்த பாய்ச்சப்படுகிற ஊற்ற அவங்க என்ன பண்ணிடுறாங்க? வெளியே போன உடனே நேர்மறையான எண்ணங்கள் உருவாகுது, அதை மறந்துடுறாங்க. அதற்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஊற்ற அவங்க உண்டு பண்ணுகிறாங்க. அது என்ன அப்படி சொன்னா, தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகள் என்ன பண்றாங்க? தங்களுக்கு என்ன பண்ணாங்க? வெட்டி கொண்டார்கள். அப்போ பாருங்க என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, தண்ணி நிற்காத அந்த தொட்டியில வெடிப்பு இருந்ததுன்னா எவ்வளவு தண்ணீர் ஊத்தினாலும் அந்த தண்ணீர் என்ன பண்ணாது? நிற்காது. எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்தினால அற்புதம் என்ன பண்ணாது? நடக்காது. அப்போ சரி செய்ய வேண்டியது எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய தொட்டிய. அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் வசனத்தில் ஆரம்பித்த வசனம், இருமனம் உள்ளவர்களே உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க? பரிசுத்தம் பண்ணிக்கோ. அந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய தொட்டியில இருக்கிற வெடிப்புகளை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள். அல்லேலூயா.
ஆமென். ஆகவே கேட்கிற வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திருக்கும்படியாக நம்முடைய தொட்டிகளை சீர் செய்கிறது தான் இந்த பரிசுத்தம் பண்ணுகிற அனுபவத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே எரேமியா 17:13 இப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். அல்லேலூயா. அவங்க யாரை விட்டு விலகி போனாங்களாம்? ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய. ஊற்று எப்படி வருது அப்படின்னு சொன்ன, ஒரு அழுத்தம் அந்த இடத்துல பிரஷர் ஃபோர்ஸ் உண்டாகும் போது அந்த தண்ணீர் ஊற்றாக மேல பொங்கி வருகிறது. அப்ப அந்த பிரஷர் அவங்க மறந்துறதுனால, விட்டுறதுனால, அந்த ஃபோர்ஸை விட்டுறதுனால அந்த தண்ணீர் பொங்கி என்ன பண்ண வரவில்லை. ஆகவே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் என்ன பண்ணுமா? எழுதப்படும். அவர்கள் யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள் அப்படின்னு வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நம்ம சரி செய்ய வேண்டியது, ஜீவ தண்ணீரை அடக்கி வைக்கிற நம்முடைய தொட்டியாகிய இருதயத்தை இரு மனதிலிருந்து, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரே சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. ஒரே மனதுடையவர்களாய் இருக்க கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், ஏதாவது பிரச்சனை வரும்போது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டார்களோ, அது போல நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை எங்கெங்கேயோ நம்ம போய் தேடுறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு முறையும் சபைக்கு நம்ம எதற்கு கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது, ஜீவ தண்ணீர்ல ஊற்றண்டைக்கு அவரை நடத்துகிறார். எது ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டை அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த சபை உங்களுக்கு ஜீவ தண்ணீராகிய ஊற்றை கொடுக்கிற ஒரு இடமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை இந்த இடத்துக்கு நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள பொங்கி வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார் அப்படி சொன்னா, உங்க கண்ணீருக்கான தீர்வு, பிரச்சனைக்கான தீர்வு வெளியே தேடாதபடிக்கு இந்த ஊற்றுக்குள்ள நீங்க வந்து விடுவீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உங்களுக்குள்ள இருக்க இந்த ஊற்று பொங்கி வரும் அப்படின்னு சொன்னா, இந்த பொங்கி வருகிற ஊற்றின் மூலமாய் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்றைக்கு நம்ம வாசித்தோம் இல்லையா, இந்த ஜீவ ஊற்று உம்மிடத்துல இருக்கிறது. 36:9 சங்கீதத்துல ஜீவ ஊற்று உம்மிடத்துல இருக்குது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆண்டவருடைய வெளிச்சத்திலே என்ன காண்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இரு மனதுல இருந்து ஒரே சிந்தை உள்ளவர்களாய் நம்ம வரணும் அப்படி சொன்னா, அந்த இரு மனது அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு நெகட்டிவ், ஒன்னு பாசிட்டிவ். நான் சொல்றது போல, இந்த நெகட்டிவ் வெளியே போனோம்னா வெளிச்சம் என்ன பண்ணணும்? உள்ள வரணும். பாருங்க, இப்போ இந்த இடத்துல திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, இந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சுன்னா, இந்த இடம் முழுவதும் என்னவா மாறிடும்? இருளா மாறிடும். ஆனா இந்த இருள் போறதுக்கு வேற எதையும் பண்ண தேவையில்ல. சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் எரிஞ்சா போதும், இருள் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்? போயிடும். அது போல ஜீவ தண்ணீராகிய ஊற்று நமக்குள்ள வரும் என்று சொன்னால், நமக்குள்ள காணப்படுகிற எல்லா எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் இங்க வசனத்துல 119, 130 நம்ம வாசிக்கிறோம் சங்கீதத்துல, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் என்ன கொடுக்குது? வெளிச்சம் தந்து. வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, the entrance of thy word gives light. வசனத்தின் பிரசித்தம்னா என்ன அர்த்தம்னா, உட்புகுதல், உள்ளே நுழைதல். உம்முடைய வசனம் என் இருதயத்துக்குள்ள என்டர் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு என்ன கொடுக்குது? வெளிச்சத்தை
கொடுக்கிறது. அப்ப இருளான எதிர்மறையான எண்ணங்கள் போகணும், என்னை விட்டு, என்னுடைய இருதயத்தை விட்டு போகணும்னா, தேவனுடைய வசனம் என்னுடைய இருதயத்துக்குள்ள நுழையும் போது, அந்த வசனத்தின் நுழைவு, அந்த வசனத்தின் பிரசித்தம் எனக்கு வெளிச்சம் கொடுத்து, நான் எவ்வளவு பேதையா இருந்தாலும் அந்த வசனத்தின் வெளிச்சத்தினால கர்த்தர் என்னை ஞானவானாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அது இன்றைக்கு இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்துல அந்த வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமா இவங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இதுவரைக்கும் இந்த ஊற்று, இந்த வெளிச்சம், இதை குறித்தெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷனா நான் உங்களுக்கு பேசிட்டு இருந்தேன். எதற்காக அப்படி சொன்னா, இதை புரிந்து கொண்டாதான் இதுக்கப்புறம் நம்ம வாசிக்க போகிற இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நான் சொன்னது போல தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவார்? சேருவார். இப்போ தேவனிடத்தில் சேருங்கள்னு உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்ட்ல ஆல்ரெடி பிரசங்கம் நீங்க பாதி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பீங்க. தேவனிடத்தில் சேரதுன்னா ஓகே, நம்ம வந்து ஜோம் பண்ணுறத, பைபிள் வாசிக்கிறதுல கொஞ்சம் லேகிங்காக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட இன்னும் அதிகமாக ஜோம் பண்ண சொல்கிறாரு, இன்னும் அதிகமாக வேதம் வாசிக்க சொல்கிறாரு, சீக்கிரம் சர்ச்சுக்கு வர சொல்கிறாரு, வார வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வர சொல்கிறாரு, இன்னும் அதிகமாக அவரை தேட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இதுதான் சொல்ல வராரு. நீங்களே ஒரு முடிவை என்னத்துக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே தேவனிடத்தில் சேருகிறதுனா என்ன அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்துல இருந்து நான் உங்களுக்கு கம்பேரிசனாக ஒரு காரியத்தை ஒப்புமைப்படுத்தி காண்பித்து பிற்பாடு அதிலிருந்து இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. யார் இப்படி சொன்னாரு? யோசேப்பு. சரி, எல்லாம் கவனிங்க. யோசேப்பு பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த யோசேப்பு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யாருக்கு ஒப்புமையா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. கரெக்ட். ஏசப்பாவுக்கு யார் ஒப்புமையா இருக்கிறது? யோசேப்பு. எந்த டவுட்டும் இல்லைல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பு வாழ்க்கையில் நடந்த எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடந்ததை உங்களால பார்க்கணும். ஆகவே யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா என்ன பண்றாரு? இருக்கிறார். உதாரணமாக யோசேப்பு சொந்த சகோதரர்களால பகைக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனங்களால் என்ன பண்ணாரு? பகைக்கப்பட்டார். அவரை எப்படி காசுக்கு விற்று போட்டாங்களோ அது போல இயேசு கிறிஸ்துவையும் காசுக்கு என்ன பண்ணாங்க? விற்று போட்டாங்க. இப்படி பல காரியங்களை யோசேப்புடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் ஒன்றாக நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த யோசேப்புடைய தாயார் பேர் என்னது? பாக்கியவதியா? ராகேல். யோசேப்புடைய தாயார் பேரு ராகேல். யோசேப்புடைய அப்பா பேரு மோசேவா? யாக்கோபு இல்லையா? யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள்? 2 மனைவி. சரியா? 2 பேருடைய பேர் சொல்லுங்க. முதல் மனைவி லேயாள், 2வது மனைவி ராகேல். இந்த ராகேலுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். முதல் பிள்ளை பேரு யோசேப்பு, 2வது பிள்ளை பேரு பென்யமீன். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூவை கொடுத்துட்டேன். இதற்கு கேட்ட கொஸ்டின் மாதிரி நீங்க நினைச்சிருக்கலாம். இது க்ளூ. இப்போதான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கு நிழலா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பென்யமீன் யாருக்கு நிழலா இருக்கிறார்? யோவான். நல்ல அட்டெம்ப்ட். யோவான் ஸ்நானகன் தானே சொல்றீங்க? ஓ, சீஷன். ஓகே, இல்ல தவறு. பரிசுத்த ஆவியானவர். சரி, இன்னொரு சின்ன ஒரு க்ளூ கொடுத்துட்றேன். யோசேப்புக்கு பென்யமீன் என்ன சொந்தம்? சகோதரர். ஓகே. பென்யமீனுக்கு யோசேப்பு யாரு? ஓகே, ஆன்சர் சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட். இப்போ சொல்லுங்க, பென்யமீன் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? ஆஹா, சரி, நான் ஒரு வசனம் சொல்றேன், அதை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ம் 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 ம்
ம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து யார சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, இரத்தத்தால மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை சகோதரர் என்று சொல்லுகிறார். நம்ம வந்து பொதுவாவே ஏசப்பா, ஏசப்பான்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம்? பழகிட்டோம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏசப்பான்னு நம்ம கூப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனா, அ அதாவது வந்து வேதாகமத்தின்படி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன். அந்த மாதிரி வசனம் பார்த்திருக்கீங்களா பைபிள்ல? இயேசு கிறிஸ்து யாருடைய மூத்த சகோதரன்? யாக்கோபுடைய மூத்த சகோதரன் கிடையாது. யோவானுடைய மூத்த சகோதரன் கிடையாது. விசுவாசிக்கிற நம்முடைய மூத்த சகோதரன். எப்படி யோசேப்பும் பென்யமீனும் ஒரே தாய்க்கு பிறந்தார்களோ, அதுபோல நானும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பென்யமீன் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்னா, உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் பென்யமீன் இருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுதா? நான் சொன்னது புரிஞ்சுதா? இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன். ஏன்னா நம்மளும் ஆண்டவரை அப்பா பிதாவேன்னு என்ன பண்றோம்? கூப்பிடுறோம். நம்ம ஆண்டவரை அப்பா பிதாவேன்னு அப்பான்னு கூப்பிடுறோம். இயேசு கிறிஸ்துவும் அவர் என்னன்னு தான் கூப்பிடுறாரு? அப்பான்னு தான் கூப்பிடுறாரு இல்லையா? அப்போ வசனமே சொல்லுது இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன். அப்போ மூத்த சகோதரனுடைய தம்பி யாருன்னா பென்யமீன். அப்ப இந்த பென்யமீனை ரெப்ரசன்ட் பண்றது யாருன்னா நீங்களும் நானும் தான். இந்த பென்யமீனை ரெப்ரசன்ட் பண்றோம். அல்லது இப்படி சொல்றாங்க, நம்ம யாருன்னா பென்யமீன் தலைமுறையினர். ஹல்லேலூயா. we are the பெஞ்சமின் ஜெனரேஷன். நம்ம யாரு? பெஞ்சமின் ஜெனரேஷன் நம்ம. ஓகேவா? பென்யமீன் தலைமுறையினர் நம்ம. சரி, இப்போ இந்த வசனத்துக்கு நம்ம திரும்பி வரலாம். பென்யமீனை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ததனால தான் இன்றைக்கு நாம ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து நீங்க தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது 34ஆம் வசனத்தை வாசிங்க. 43, 34. ஆ. ம். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இது வந்து 2வது முறை இந்த யாக்கோபுடைய மற்ற பிள்ளைகள் வந்து பஞ்சத்துக்காக யோசேப்பிடத்துல அவங்க உதவி கேட்டு வரும்போது, முதல் முறை அவங்க வந்திருக்கும் போது அவங்களுடைய தம்பி ஆகிய சிமியோனை என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. நீங்க போயிட்டு உங்க கடைசி தம்பி ஆகிய பென்யமீனை கூட்டு வந்தாதான் இவனை நான் என்ன பண்ணுவேன்? ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பணைய கைதியா இந்த சிமியோனை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ஓகேவா? சிமியோனை பிடிச்சி உள்ள வச்சு உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டு பல மாசங்கள் கத்தி திரும்பி வராங்க. அது வரைக்கும் இந்த சிமியோன் யாரு கூட இருக்கிறாரு? யோசேப்பு கூட தான் இருக்கிறார். ஓகேவா? சிமியோன் போயிட்டு இந்த மற்ற சகோதரர்கள் போயிட்டு அவங்க அப்பாட்ட எப்படியோ காலில் விழுந்து கெஞ்சி ஒரு வழியா 2வது முறை இவங்க வந்து இந்த பென்யமீனை அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் இந்த பென்யமீனை பார்த்து நீ தான் இவங்களுடைய சகோதரனா, கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய கடவர்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடும்போது எல்லா காரியத்திலும் இப்போ மற்ற சகோதரர்களுக்கு ஒரு வஞ்சரம் மீன் ஃப்ரை ஒன்று இருந்ததுன்னா, ஒரு பீஸ் இருந்ததுன்னா, பென்யமீனுடைய தட்டில் மட்டும் இலையில மட்டும் எத்தனை இருந்தது? 5. இவருக்கு ஒரு சிக்கன் 65 பீஸ்னா இவருக்கு எவ்வளோ? 5 இல்லையா? இவருக்கு ஒரு குழம்பு ஒரு கரண்டி சாம்பார் ஊத்துனாங்கன்னா இவருக்கு 5 கரண்டி. அந்த மாதிரி எல்லாத்துலயும் எவ்வளோ? 5 மடங்கு பென்யமீனுக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. இப்போ நமக்கு ஒருவேளை சிரிப்பா இருக்கலாம். நான் சொன்ன இந்த பென்யமீன் யார் அப்படின்னு சொன்னா நம்ம தான் யார்? அந்த பென்யமீன். அப்ப ஆண்டவர் என்னுடைய சகோதரனா யோசேப்பா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நான் அவருடைய உடன் சகோதரனா இருக்கிறபடினால மற்ற எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் என்னை 5 மடங்கு மற்றவரை பார்க்கலும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் தெரியுமா? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 45:4. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள். ஹல்லேலூயா. அவர் போட்ட கண்டிஷன் என்னது? என் கிட்ட வாருங்கள். இன்னைக்கு நம்ம வாசித்த முதல் வசனம் என்னது? தேவனிடத்தில் சேருங்கள். இன்னொரு வாரத்தில் தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள். கிட்ட வாருங்கள். தேவனிடத்துல கிட்ட வாருங்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எங்க சர்ச்சில் பாதி பேர் வீடு சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கு, அவங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம்? சர்ச்சுக்கு டெய்லி கிட்ட வந்துடலாம், கிட்ட இருக்கிறதால வந்துடலாம். நாங்க எப்படி டெய்லி கிட்டி சேர முடியும்? நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோமே
அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, இது மறுபடியும் அதை குறிக்கிற ஒரு வசனம் கிடையாது. தேவனுடைய சர்ச்சுக்கு டெய்லி வர்றதை குறித்து பேசப்படுகிற ஒரு வார்த்தையும் இல்லை. ஆனால் இந்த சகோதரரை பார்த்து யோசிப்பு போட்ட ஒரே கண்டிஷன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, 5 மடங்கு ஆசீர்வாதம் பென்யமீனுக்கு வரணும்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கிட்ட வர வேண்டும். அல்லேலூயா. கிட்ட வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படி என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 6ஆம் வசனத்துல கடைசி பகுதியில், இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். இன்னும் 5 வருஷம் என்ன இருக்குமா? உழவும் அறுப்பும் இல்லாம என்ன இருக்கும்? பஞ்சம் இருக்கும். அப்போ பாருங்க, நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை தீர்க்கதரிசனமா உங்க மத்தியில சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த மாசம் ஆகஸ்ட் மாசமா இருக்கிறதுனால, இது முதலாவது மாசம்னு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, இன்னையில இருந்து 5ஆவது மாசம் எப்போ வருது அப்படின்னு சொன்னா டிசம்பர் மாசம். ஓகேவா? இது வரைக்கும் நீங்க கடந்த 7 மாசத்துல உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வறுமையான காரியங்களை நீங்க சந்தித்து இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒரே ஒரு கண்டிஷன் ஆண்டவர் உங்களுக்கு மத்தியில சொல்ல விரும்புகிறார். அது என்ன கண்டிஷன்னா, நீங்க ஆண்டவரிடத்துல கிட்ட வரும்போது, இங்க வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம் வாசிங்க. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவருக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை, வருகிற 5 மாசத்துல இந்த உலகத்துல எவ்வளவு பஞ்சம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆண்டவர் கிட்ட சேரும் போது வசனம் சொல்லுகிறது, நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் யாவற்றுக்கும், நமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பராமரிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா. நீங்க இதை வசனத்தை தீர்க்கதரிசனமா எடுத்துக்கொள்வீங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் இதை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இல்ல இந்த மாசம் முடிஞ்சிருச்சு, நான் அடுத்த மாசத்துல இருந்தா 1ஆவது மாசம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஜனவரி மாசம் எத்தனாவது மாசம் வருது? 5ஆவது மாசம். அடுத்த 5 மாசங்கள்ல ஒருவேளை ஜனவரி மாசம் உங்களுக்கு பெரிய தேவை இருக்கலாம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், இந்த ஜனவரி மாசத்துக்கு உண்டான தேவைக்கு நான் இந்த அடுத்த 5 மாசம் வேலை செஞ்சாலும் அந்த காசை என்னால புரட்ட முடியாதுன்னு நீங்க சொன்னாலும், நீங்க தேவனிடத்துல கிட்டி சேரும்போது அந்த நாளுக்கு உண்டான தேவையை கர்த்தர் உழவும் அறுப்பும் இல்லாமலே உங்களுக்கு பராமரிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னொரு கண்டிஷன் பாருங்க. அதுவும் அதே கண்டிஷன் தான் இன்னொரு வார்த்தையில சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனம், நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். மறுபடியும் பாருங்க, கிட்டி சேருகிற ஒரு வார்த்தையை சமீபமா, ஆண்டவர் சமீபம் வருகிறது சொல்லப்பட்டிருக்குது. கோசேன் என்ற எபிரேய பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, டிராயிங் நியர். ஆண்டவர், அதாவது டிராயிங் நியர்னா கிட்ட வருதல் அப்படின்னு அர்த்தம். கோசேன் நாட்டில் குடியிருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரோடு கிட்டி சேருகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, அடுத்த 5 வருஷம் 5 மாசம் எதுவா இருந்தாலும் உழவும் அறுப்பும் இல்லாமலே உங்களுடைய வாழ்க்கையில வறுமை வராதபடிக்கு கர்த்தர் உங்களை பராமரிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதான் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரிடத்துல கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, கடந்த 2020ஆம் ஆண்டு வந்த ஒரு கொரோனா, ஒரு வருஷம் ஃபுல்லா கூட வரல. அந்த வருஷத்தினுடைய பாதியில தான் கொரோனா என்ன பண்ணுச்சு, ஆரம்பிச்சது இல்லையா? அந்த கொரோனா வந்தது நிமித்தம் உலகம் முழுவதும் என்னது, லாக்டவுன். நிறைய பேர் வேலையை இழந்தாங்க, நிறைய பேர் தங்களுடைய அன்பானவர்களை இழந்தாங்க. ஒரு 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 5, 6, 7 மாசம் வேலைக்கு போகாம, ஒரு 7 மாசம் அந்த இடத்துல நம்ம ஊர்ல, நம்ம தேசங்கள்ல பஞ்சம் வந்ததுனால எவ்வளவு அழிவுகளை பார்த்தோம். ஆனா இங்க சொல்லப்படுகிற இந்த குறிப்பிட்ட வார்த்தை பேசப்படுகிற நேரத்துல ஏற்கனவே 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. 7 வருஷம் பஞ்சத்துல ஏற்கனவே 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 6, 7 மாசம் கொரோனாவே நம்மளால தாங்க முடியல. அப்ப அந்த 2 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதை விட கொடுமை, இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு கொரோனா இருக்கும்னு நம்மகிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்த 5 வருஷத்துக்கு பஞ்சம் அப்படின்னும் போது, இப்பயே வறுமை தாண்டவம் ஆடிட்டு இருக்குது. எல்லாரும் தங்களுடைய எல்லாத்தையும் வித்து நெல் வாங்கிட்டு இருக்கிறாங்க, பயிர்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்ற நேரத்துலதான் இங்க இந்த யோசேப்புடைய சகோதரர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை விட, அது எதுவுமே நடக்காத போது இருக்கிற ஆசீர்வாதத்தை விட
5 மடங்கு ஆசீர்வாதம், வறுமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். எப்பொழுது அப்படி சொன்னா, நீங்கள் கோசேனிலே குடியிருந்து என் சமீபத்தில் இருக்கும்போது. ஹல்லேலூயா. கோசேன் என்று சொன்னால் என் கிட்டே வாருங்கள், என் கிட்டே நெருங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ இந்த கிட்டே வருகிறது அப்படின்றத நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், நம்ம எப்படி ஆண்டவரோடு கிட்ட சேர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நான் சொன்னது போல ஆரம்பத்திலே கிட்ட சேருகிறது அப்படின்றது இன்னும் அதிகமாக உபவாசம் பண்றது, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்றது, இன்னும் டெய்லி ஆலயத்துக்கு வருது, அதெல்லாம் செய்ய வேண்டியது உண்மை என்று சொன்னாலும் உண்மையான கருத்து என்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் யோசேப்பு பேசிக் கொண்டிருந்த போது ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ உங்களோடு பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு சொல்றாரு, உங்களோட பேசுகிற வாய் என் வாய் தான் அப்படின்றத உங்கள் கண்களும் என் பென்யமீனுடைய கண்களும் காண்கிறதே. ஆக்சுவலா வசனம் என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட பேசுகிற வாய் நான் தான் அப்படின்றது உங்க காதுகளும் பென்யமீனுடைய காதுகளும் கேட்கிறதே அப்படின்னு தான் என்ன பண்ணிருக்கணும், சொல்லியிருக்கணும். ஆனா யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, உங்களோட பேசுகிற வாய் என் வாய் தான்ன்றது உங்க கண்கள் என்ன பண்ணுது, பார்க்குது, பென்யமீனுடைய கண்களும் காண்கிறதே. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், பென்யமீன் யாரு? நீங்களும் நானும் தான் அந்த பென்யமீன் சந்ததியார். அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படி சொன்னா, நம்முடைய கண்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கண்கள், யோசேப்பு சொல்றார், யோசேப்பு யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்மை சார்ந்த யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு வறுமையும் வராம ஆண்டவரே நம்மை பராமரிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம செய்ய வேண்டியதுல பென்யமீனுடைய கண்கள் யோசேப்பை பார்த்தது போல நம்முடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நான் சில விஷயங்கள்லாம் அப்படியே போற போக்குல சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் நான் சிரிப்பா சொன்னாலும் அது உண்மை. அதை நீங்க நம்புனீங்கன்னா, அது நான் சொன்னது போல ஒரு இருள் இருக்கிற இடத்துல லைட்டு போட்டா எப்படி வெளிச்சம் வந்துருமோ, அது போல அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இருளை குறித்து நீங்க பயப்படும். உதாரணமா, இந்த இடத்துல இந்த ஃபேன்ல ஒரு ஒயிட் கலர்ல இங்க யாராவது ஒருத்தவங்களுடைய ஷால் இங்க மாட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாரோ தவறுதலா விட்டுட்டு போயிட்டீங்க, அது காத்துல அடிச்சு இந்த ஃபேன்ல மாட்டிக்கிச்சு ஒயிட் கலர் ஷால். இப்போ நீங்க நைட்டு 12 மணிக்கு ஆன்லைன் ஜபத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துருக்கிறீங்க. எங்க வீட்லயும் கீழே தூங்கிட்டாங்க, அவங்களும் மறந்து போய் தூங்கிட்டாங்க. நீங்க ஐயோ டைம் எடுத்து பார்த்தா 12 மணி, அறக்க பறக்க நீங்க அடிச்சு பூச்சி சர்ச்சுக்கு வரதுக்குள்ள டைம் என்ன ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. பார்த்தா சர்ச்சு எப்படி இருக்குது, இருட்டா இருக்குது. அந்த கதவை திறந்து உள்ள லைட்டு போடலான்னு வரும்போது முன்னாடி பார்த்தா இங்க ஒரு வெள்ளை கலர் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஷால் பறந்துட்டு இருக்குது. நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்த உடனே பயந்து அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஓடி போவீங்க. யாரும் அது பிசாசு நினைச்சிருக்க மாட்டீங்க. ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால ஆண்டவர் வந்துட்டாரா அப்படி. நமக்கு பிசாசு பார்த்தாலும் பயம், ஆண்டவர் பார்த்தாலும் பயம் இல்லையா? திடீர்னு நம்மளும் எதிர்பாராததுல ஆண்டவர் தேவதூதன் வந்தா இப்படி பயந்தாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் கிட்ட வந்துட்டாரா என்னடா அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். இருந்தாலும் அந்த பயத்துல டக்குன்னு லைட்டு போட்டு பார்த்தா தான் தெரியுது, யாரோ ஒருத்தவங்களோட ஷால் அங்க என்ன பண்ணிட்டு இருக்குது, தொங்கிட்டு இருக்குது இல்லையா? இப்போ அந்த வெளிச்சம் வந்த உடனே அந்த இருள்னால நமக்குள்ள இந்த பயம் என்ன பண்ணுது, போயிடும். அதுக்கப்புறம் நீங்க லைட்டு போட்டு மறுபடியும் நீங்க அந்த ஷாலை பார்த்தாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த வெளிச்சம் அது என்ன என்பதை உங்களுக்கு காண்பித்து விட்டது. ஹல்லேலூயா. அதே போலதான் நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் நீங்க கிட்டி சேருங்க அப்படி சொன்னா உங்களுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுனா என்ன? இங்க எபேசியர்ல இதே வசனத்தை ஒரு ஜெபமாக பவுல் செய்கிறார். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று
வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பவுல் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து ஒரு ஜெபம் செய்யறாரு. உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்து நீங்க ஒரு காரியத்தை பார்க்கணும்னு நான் ஜெபம் பண்றேன். நீங்க என்ன காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய ஒரு வாக்கியமா இருக்கிறதுனால இத ஈஸியா உங்களுக்கு நான் புரியும்படி நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரை அந்த டெட் பாடிய, இயேசு கிறிஸ்துடைய டெட் பாடிய மீண்டும் உயிரோடு கூட எழுப்பினதுக்கு ஒண்ணு நடந்துச்சாம். அது என்னன்னா, தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. யாரிடத்தில் நடப்பித்தது? அவரிடத்தில், இயேசு கிறிஸ்துவிடத்தில், அல்லது மரித்து போன இயேசுவின் சடலத்தில் ஆண்டவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை அவரை மரித்தோரிலிருந்து என்ன பண்ணுச்சு? எழுப்பினது. இப்போ இப்படி டெட் பாடியா இருக்குது ஆண்டவருடைய சரீரம். ஒரு வல்லமை மேல இருந்து வந்து இப்படி என்ன பண்ணுச்சு? மரித்து போன அந்த சரீரத்தை உயிரோடு கூட என்ன பண்ணுச்சு? எழுப்பினது. அதுக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. இப்போ இத உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் ஆரம்பத்துல சொன்ன, ஒருத்தவங்களை பார்க்கும்போது கட்டி பிடிப்பீங்க. கட்டி பிடிக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னேன்? நம்ம என்ன பண்றோம்? அழுத்துறோம். அது என்னது தெரியுமா? அது நம்முடைய வல்லமை, அன்பு, அந்த ஃபோர்ஸ், அந்த அழுத்தத்தை சொல்றேன். அதை இன்னொரு வார்த்தையில தமிழ்ல சொல்லணும்னா, நம்முடைய வல்லமையால, நம்முடைய பலத்தால, நம்முடைய ஸ்ட்ரென்த்தால அவங்களை என்ன பண்றோம்? கட்டி பிடிச்சோம் இல்லையா? அப்போ அதே போல ஆண்டோடைய சரீரத்துல தேவனுடைய வல்லமை தொட்டது அப்படின்னா, அவர் இப்படி யோசிச்சு பாருங்க. இப்படி இது நடந்ததுன்னு சொல்ல, இப்படி புரிந்து கொள்றதாக இப்படி யோசிக்க சொல்றேன். பிதாவாகிய தேவன் ஆண்டவருடைய சரீரத்தை கட்டி பிடித்தா அங்க ஒரு அழுத்தம் உண்டாகும் தெரியுமா? அந்த அழுத்தம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை, அந்த அழுத்தம் அவர் மேல பட்டதுனால அவர் மரித்தோரில் இருந்து அவர் என்ன பண்ணார்? கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். நான் சொல்லிட்டு இருக்கிறது என்ன? ஜீவ ஊற்று. அந்த ஊற்று எப்படி உண்டாகுதுன்னு சொன்னேன். தண்ணியில ஒரு அழுத்தம் உண்டானா அது என்னவா மாறுது? ஊற்றாக மாறுது. அதே போல விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமை. இயேசு கிறிஸ்து மரித்து போன சரீரம், அவர்கிட்ட மாத்திரம் அந்த அழுத்தத்தை, அவர் வல்லமையை காண்பிக்கல. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்ககிட்டயும் அதே வல்லமையை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு, இதை நீங்க பார்க்கக்கூடிய பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு உருவாகணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றேன். எத்தனை பேருக்கு புரியுது இப்ப இந்த வசனம்? ஹல்லேலூயா. சரி, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றேன். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த, அவர் பார்த்த காரியம் என்ன? அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்க 3.5 வருஷமும் சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து மரித்து போக போறேன், ஆனாலும் பயப்படாதீங்க, 3ஆவது நாள்ல உயிரோட என்ன பண்ண போறேன்? எழுப்ப போறேன். அதை கேட்ட ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல. புரிஞ்சாதானே விசுவாசிக்க முடியும். புரியவே இல்லை, அப்புறம் எப்படி அவங்க விசுவாசிச்சிருப்பாங்க இல்லையா? ஆகவே ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த நம்பிக்கை இருந்தது. நான் மரிக்க போறேன்றது உண்மைதான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் மரித்தாலும் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழும்புவேன். அது ஆண்டவர் என்றைக்கோ பார்த்துட்டாரு. எப்போ பார்த்தாரு? அதை ஒளி செய்கிற நாட்கள்லாம் பார்த்தாரு. இன்னும் திட்டமும் தெளிவுமா எப்போ பார்த்தாருன்னா, கெத்சமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்னு நான் பார்க்குறோம். அப்போ அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளா கீழே என்ன பண்ணுச்சு? அது வந்து எப்போ நம்முடைய வேர்வை ரத்தமா மாறும்னா, பயங்கர டிப்ரெஷன் ஒருத்தருக்கு வரும்னா, அப்போ வந்து அந்த டிப்ரெஷன், அவங்களுக்கு இருக்கிற ஸ்வெட்டிங்கை கூட, வேர்வை கூட ரத்தமா வெளியே என்ன பண்ணுமா? கொண்டு வரும். உள்ள இருக்க ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சு வேர்வன் மூலமா வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அவர் படப்போகிற பாடுகள், இது எல்லாத்தையும் அந்த கெத்செமனே தோட்டத்துல வந்து என்ன பண்றாரு? நினைச்சு பாக்குறாரு. ஏற்கனவே இனிமேல் நடக்க போதை இப்ப ஏற்கனவே முன்னாடியே என்ன பண்ணிடுறாரு? பாக்குறாரு. ஆனாலும் அந்த நேரத்துல தேவதூதன் வந்து அவர் என்ன பண்ணாரு? பலப்படுத்தினார். என்ன சொல்லி பலப்படுத்தி? பயப்படாதீங்க, இந்த சூழ்நிலை பிரச்சனை நான் கூட இருப்பேன். நீங்க மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோட என்ன பண்ண போறோம்? எழுப்ப போறோம். ஆண்டவருடைய வல்லமை உங்க சரீரத்தின் மேல படப்போகுது அப்படின்றதுனால ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த எதிர்மறையான எண்ணங்கள், பயம் போன்ற காரியங்கள் இப்பொழுது தேவதூதன் பலப்படுத்தினால நேர்மறையான எண்ணங்களாக மாறிவிட்டது. நேர்மறையான எண்ணங்கள் மாறிட்டதுனால ஆண்டவர் வந்து கஷ்டப்படலையா? இல்ல. நேர்மறையான எண்ணத்தோடு கூட அவர் சிலுவையில் அறிஞ்சு அவர் செத்து போயிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்றது, பிரச்சனைக்கு காரணம் எதிர்மறையான எண்ணம், நேர்மறையா மாத்திக்கோங்க அப்படின்றேன். அப்போ நேர்மறையா மாத்தினா உடனே நல்லது நடந்துருமா அப்படின்னு சொன்னா,
அப்பதான் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு தேவையான எல்லா கெட்டதும் முதல்ல நடக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் நேர்மறையான எண்ணங்களோட ஏற்கனவே கண்களால பார்த்துட்டார். மரித்து போயிருக்கிறார். இப்போது நான் சொன்னேன், இந்த தண்ணீருக்குள்ள ஒரு வல்லமை, ஒரு அழுத்தம் தேவைப்படுது. அந்த மரித்து போன சரீரத்துல தேவனுடைய வல்லமை என்ன பண்ணுது? தொட்டபோது மரித்து போன சரீரம் உயிரோடு எழுந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள தேவ வசனங்கள் மூலமா நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் நடுவில் ஏற்ற காலத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமைய உங்களுடைய இருதயத்துல காணப்படுகிற அந்த விசுவாசத்துல கர்த்தர் செயல்படுத்துவார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வல்லமை உங்களை தொடும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் அது பொங்கி வரும். அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீர் பொங்கி வரும்போது வசனத்துல வாசிக்கிற அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம். சும்மா இருக்கிற அந்த நதி சும்மா இருக்கும்போது யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அந்த நதி தேவனுடைய வல்லமையினால் தொடப்பட்டு அது பாய்ந்து போகும்போது அதனால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். இதை உங்க மனக்கண்கள் பார்க்கணும். எப்படி பென்யமீன் பார்த்தாரோ அதே போல நீங்க அதை என்ன பண்ணணும்? பார்க்கணும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா கிட்டி சேருகிற அனுபவம். அல்லேலூயா. கிட்டி சேருங்கன்னா ஒவ்வொரு நாளும் என் பக்கத்துல வந்து நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதை உங்களுடைய மனக்கண்களை பாருங்க. வேதாகம் முழுவதும் விசுவாசத்துல வல்லவர்களானவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அதை யோசித்து யோசித்து பார்த்து 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 தான் தேவனிடத்துல சேர்ந்தார். ஆபிரகாமை பார்த்து வானத்தை அண்ணாந்து பாருன்னார். அவர் பார்த்தாரு. அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுச்சு? நடந்தது. இது நடக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அவரை இமேஜின் பண்ண சொல்றாரு. இமேஜினேஷன்ல இது எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்தாரு, கிட்டி சேர்ந்தார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். எப்படி வல்லமை வெளிப்படுது? சரீரம் செத்து போயிடுச்சு, கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனாலும் அவன் தன்னுடைய மனக்கண்கள்ல பார்த்ததை தேவனுடைய வல்லமை வந்து அவனுடைய சரீரத்தை தொட்ட போது அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவன் இன்றைக்கு நான் சொல்றேன், கிட்டி சேருகிற அனுபவம் என்ன அப்படி சொன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய மனக்கண்களால அது நடக்கவில்லை என்று சொன்னாலும், இதுவரைக்கும் நடக்கவில்லை என்று சொன்னாலும் நடந்து விட்டது போல நம்முடைய மனக்கண்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த காலவெளில இந்த காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. தொடர்ந்து இன்னொரு வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை எதுக்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? அதுல ஒரு மிக முக்கியமான காரியம், அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படி, அப்படின்னா அவர் கிட்டையே இருக்கும்படியாக. ஆண்டோடைய வல்லமையை அவங்க பார்க்கணும், அதையே பார்த்து கொண்டிருக்கணும். அவங்க கண்கள் வேற எங்கேயும் பார்க்க கூடாது, ஆண்டவரையே பார்க்கணும். அப்படின்றதுக்காக தான் தம்முடைய சீஷர்களை கர்த்தர் அவர் கிட்டையே வைத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் ஒரு முறை படகுல ஆண்டவர் போய் கொண்டிருக்கும் போது தூங்கி கொண்டிருந்தாரு. பயங்கரமான காற்று அடித்த போது சீஷர்கள் அவர் என்ன பண்றாங்க? எழுப்புறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? நிறைய நேரத்துல அப்படிதான் நம்முடைய ஜெபம் கூட. என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, நாங்க சாகுற நிலைமையில வந்துருமே, உங்களுக்கு கவலை இல்லையா? ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து, பயப்படாதே மகனே, நான் இதோ இப்போதே ஒரு அற்புதம் செய்யறேன்னு சொன்னாரா? அந்த காற்றையும் கடலையும் அதட்டிட்டு அவங்கள திட்டுறாரு. விசுவாசம் இல்லாத சந்ததியே, மாறுபாடுள்ள சந்ததியே, அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை அப்படின்றத அவர் காண்பிக்கிறார். அவங்க கண்கள் எல்லாம் பிரச்சனையை பார்க்க அழைக்கப்படல, பிரச்சனைகளை காட்டிலும் அதை சரி செய்யக்கூடிய ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர்களோடு இருக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மோடு கூட வெளிப்புறமா இல்ல, நமக்குள்ளவே இன்றைக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்றைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிங்காசனத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? இன்றைக்கு உட்கார செய்திருக்கிறார். அவரை மாத்திரமல்ல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கேட்டு
அவர் கிட்ட சேருகிறத குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அவரோடு கூட ஆண்டவர் நம்மை சிங்காசனத்தில் உட்கார செய்திருக்கிறான்னு வசனம் சொல்லுகிறது. ஆனா அதே வேத புத்தகம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் என்ன பண்ணுது, விலகி இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா? நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா புரியும். ஆண்டவர் கிட்ட சேர்றதை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் கிட்ட சேர்றதுன்னா டெய்லி சர்ச்சுக்கு வருது, பயங்கரமா ஜெபம் பண்றது, பயங்கரமா வேதம் வாசிக்கிறது இல்லைன்றதையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கிட்ட சேர்றதுன்னா என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு வசனத்தின் மூலமா காண்பித்து கொண்டிருக்கேன். ஆண்டவரே சொல்றாரு, இவங்க என் கிட்ட உதடுகளினால என்ன பண்றாங்க, கனம் பண்றாங்க. சர்ச்சுக்கு வராங்க, டெய்லி வராங்க, வாயை திறந்து என்ன கனம் பண்றாங்க. என்னன்னு கனம் பண்றாங்க? யெகோவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் அடுத்த லைன், கலங்கலப்பா கலங்கலப்பா. உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள். சபையை விட்டு சர்ச்சு முடிஞ்சு வெளியே போன போதோ தேவையை குறிச்ச உடனே யெகோவா ஈரேவா பாட்டு வருது. கலங்குறோமே நாங்க, கலங்குறோமே. நாங்க வந்து பாட்டு பாட வேண்டியது, கலங்காதே கலங்கா. இதுதான் நம்முடைய ரொட்டீனா என்ன பண்ணிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது இல்லையா? அதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது. உதடுகளினால் நல்லா ஆராதிக்கிறோம். யெகோவா ஷாலோம். வீட்டுக்கு போனா சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவு பிரச்சனை தான் வீட்டுக்கு போனா இல்லையா? ஆனா இருதயமோ தூரமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களுடைய எண்ணங்கள் தூரமா இருக்குது. உள்ள இருக்கிற எண்ணம் வந்து விசுவாச எண்ணங்களா இருக்குது. வெளியே போனா இருதயம் சொல்லுவோம். நேத்தே போன வாரமே சொன்னேன், இருதயன்றது நம்மளுடைய உள்ள லேப்டாப்னு அடிச்சிட்டு இருக்கிற அது கிடையாது. நம்முடைய எண்ணங்களை உருவாக்குகிற இடத்துக்கு பேர் தான் இருதயம்னு சொல்லி பைபிள்ல பொதுவாக எழுதியிருக்கிறாங்க இல்லையா? ஆகவே அவங்க இருதயம் தூரமா இருக்குன்னா எண்ணங்கள் உள்ள யெகோவா ஈரே அவர் பார்த்து பாருன்னு பாடின இருதயம் இன்னைக்கு வேற யார்ட்டையோ உதவிக்கு போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். வேற யார்ட்டையோ போய் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வை கேட்டுட்டு இருக்கிறோம். அவங்க இருதயமோ தூரமா இருக்குது அப்படின்னா ஆண்டவர் கிட்ட வரல. சர்ச்சுக்கு வர்றது கிட்ட வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்முடைய எண்ணங்கள்ல ஆண்டவரோடு கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா. அப்ப எப்படி கிட்டி சேர முடியும்? அதே 15:10 நம்ம வாசிக்கிறோம். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். எப்படி உணருங்கள்? கேட்டு உணருங்கள். 18ஆம் வசனம், வாயிலிருந்து புறப்படுவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அல்லேலூயா. ஆமென். இங்க வாசித்த இந்த பகுதியெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா, இருதயத்துல இருக்கிறது தான் வாய் என்ன பண்ணுது, பேசுது. இருதயத்துல இருந்து தான் சில காரியங்கள் புறப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி 19ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்ல, நீங்க கேட்டு உணருங்கள். என்ன பண்ணுங்க? கேட்டு உணருங்கள். சரி, இப்ப சிமியோன இந்த யோசேப்பு பிடித்து வைத்திருந்தார். சிமியோன் என்ன பண்ணாரு? யோசேப்பு பிடித்து வைத்திருந்தார். ஆனா என்னைக்கு இந்த பென்யமின் உள்ள நுழைஞ்சாரோ அப்பொழுது சிமியோன் விடுவிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. சிமியோன் என்று சொன்னால் எபிரேய வார்த்தையில சிமியோனுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, இயரிங், கேட்டல் அப்படின்னு அர்த்தம். சிமியோன் என்ன அர்த்தம்? கேள்வி அல்லது கேள்விப்படுதல் அப்படின்னு அர்த்தம். இயரிங். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வரணும். விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் எப்படி வருது? சிமியோனினால வருது. இன்னொரு வார்த்தையில சொல்லணும். ஏன்னா சிமியோன்னா அர்த்தம் என்னது? கேள்வின்னு அர்த்தம், கேட்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இதுவரைக்கும் இந்த சிமியோனை பிடித்து வைத்திருந்தவன் இந்த பென்யமின் வந்தபோது சிமியோனை விடுவித்தான். அல்லது இப்படி சொல்ல விரும்புகிறேன், வேதத்துல சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், போது நல்லா உங்களுக்கு புரியும். எபிரேயர் எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 7:19. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். எதனால தேவனிடத்தில் சேருகிறோம்? சத்தமா சொல்லுங்க. எதனால சேருகிறோம்? நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். நம்பிக்கைனா என்னது? நம்பிக்கை அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் இருக்கு. ஹோப் இஸ், நம்பிக்கைனா ஆங்கிலத்தில் ஹோப் இஸ் பாசிட்டிவ் இமேஜினேஷன்.
நம்பிக்கை என்றால் நேர்மறையான எண்ணங்கள். நம்ம எப்படி தேவனிடத்துல சேருகிறோம்னா, நேர்மறையான எண்ணங்கள் மூலமாய் தேவனிடத்துல சேருகிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் சொல்றேன், தெரிஞ்ச வசனம், இது ரொம்ப தெரிஞ்ச வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது அடுத்த முக்கியமானது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன பண்ண வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சேருகிறவன் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க. ஆண்டவரிடத்தில் சேரணும், என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எபேசியர் 3:12 விசுவாசத்தால் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் எப்படி உண்டாயிருக்குதா? விசுவாசத்தால் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்குது. இப்ப விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின், அல்லது இப்படி சொல்லணும்னா விசுவாசம் என்பது நம்பிக்கையின் உறுதி. விசுவாசம் என்னது? நம்பிக்கையின் உறுதி. விசுவாசம் என்பது நம்பிக்கையான நேர்மறையான எண்ணங்களுடைய உறுதி. அப்போ இந்த நேர்மறையான எண்ணங்களுடைய உறுதியாகிய விசுவாசத்தினால நாம தேவனிடத்துல சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இருமனம் உள்ளவர்களா இருக்கும்போது நம்ம என்னதான் சர்ச்சுக்கு வந்தாலும், பாட்டு பாடினாலும், பைபிள் வாசித்தாலும் நம்ம தேவனிடத்துல சேர்ந்ததா பைபிள் ஒத்துக்காது. நீங்க என்றைக்கு உங்க சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட முறையில, அதுதான் விதைக்கிறவனுடைய ஓமையில, வசனத்தை கேட்ட உடனே எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த பிரச்சனை வரும்போது அந்த கேட்ட வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் வருகிற நேர்மறையான எண்ணங்களை மறந்து போயிடுறோம். உங்களுடைய கண்கள் எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கு முன்பதாகவே அது நடந்து விட்டது போல நீங்க ஒவ்வொரு நாளும் கற்பனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் தேவனிடத்துல சேர்கிறது. தேவனிடத்துல சேர்ந்து விசுவாசத்தின் மூலமா சேரணும். விசுவாசம்னா நேர்மறையான எண்ணங்கள்ல உறுதியா இருக்குதுன்னு அர்த்தம். அதன் மூலமாய் மட்டும்தான் தேவனிடத்துல என்ன பண்ண வேண்டும்? சேர முடியும். அதுதான் வேதம் போதிக்கிறது. ஆகவே இந்த காலைவெளியில நம்முடைய எண்ணங்கள்ல தெளிவுள்ளவர்களா இருக்கலாம். கர்த்தரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நிச்சயமா யெகோவா ஈரே சபைக்குள்ள மாத்திரமல்ல, சபைக்கு வெளியே என்னுடைய வீட்டிலும் அவர் யெகோவா ஈரே தான். இந்த சபையில அவர் யெகோவா ஷாலோம்னா, என் வீட்டிலையும் அவர் எப்படிதான்? யெகோவா ஷாலோம் தான். அவர் தான் என்னுடைய எல்லாமே அப்படின்ற எண்ணம் உங்களுடைய கண்களால பார்க்க ஆரம்பிக்கணும். எந்த வசனத்தை கேட்டாலும் அதை நீங்க வசனத்தை அப்படியே பதிக்கிறது எப்படி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்வார்னா, தண்ணீர் ஜீவ தண்ணீரா இருக்குதான்னு பார்ப்பார். வசனம் எல்லாமே ஜீவ தண்ணீர். ஆண்டோடைய வசனம் ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீர் ஊற்றா மாறுறதுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை, ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். அந்த அழுத்தம் நமக்குள்ள செயல்படணும்னா முதல்ல நம்முடைய தொட்டி ஜீவ தண்ணீரால் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? நிரப்பப்பட்டிருக்கணும். அந்த அழுத்தத்தை கொண்டு வருது எது தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு டவுன்லோட் ஆகுது. நம்ம 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவங்க ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, சுகமானாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை அங்க தொடும்போது என்ன உண்டாகுது? அழுத்தம் உண்டாகுது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த அழுத்தம் என்னுடைய, ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ பேர் உங்களை நெருக்கி கொண்டிருக்குது, யார் தொட்டான்னு கேட்குறீங்களே அப்படி சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்துல இருந்து வல்லமை என்ன பண்ணுச்சு? புறப்பட்டு போச்சு. அப்படின்னா என்கிட்ட இருந்து ஒரு அழுத்தம் புறப்பட்டு போச்சு. எப்ப தெரியுமா? அந்த அம்மா மனசுல விசுவாசாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாச்சும் தொட்டா நான் சுகமாவேன். சுகமானதுக்கு முன்பதாகவே அவங்க சொன்னாங்கன்னா அதை தங்களுடைய மைண்ட்ல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கணுமோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட்ல பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதை கர்த்தர் நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க மைண்ட்ல ஏத்துறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னா, கார் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க அதை யூடியூப்ல அதோடைய ரிவ்யூஸ் எல்லாம் டெய்லி என்ன பண்ணுங்க? பார்த்துட்டே இருங்க. வீடு வாங்கணுமா, நிலம் வாங்கணுமா, அதை பத்தி யூடியூப்ல பார்க்கறதுக்கு எவ்வளோ வீடியோஸ் இருக்கு. அதுல நீங்க இருக்கிறது மாதிரி, அந்த இடத்துல வாழ்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? யோசிக்கணும். இப்படி விசுவாசத்தின் மூலமா தான் தேவனிடத்துல என்ன பண்ண முடியும்? சேர முடியும். நேர்மறையான எண்ணங்கள் மூலமா தான் தேவனிடத்துல சேர முடியும். நீங்கள் அவரிடத்துல சேர்ந்தால் அவர் உங்களிடத்துல சேருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நேர்மறையான எண்ணங்கள் உடையவர்களா இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்துல தேவன் தம்முடைய அழுத்தத்தை என்ன பண்ணுவாரு? தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சது நான் சொன்னது? ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன், செய்தியை முடிச்சிட்டேன். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி கடந்து போகலாம். இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னா நடக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனக்கண்களால முன்னாடியே பாருங்க.
நான் ஒரு சில சாட்சிகளை சொல்கிறேன், யாரும் பொறாமப்படக்கூடாது, சரியா? குறிப்பாக 2வது சாட்சி சொல்லும்போது திருமணமான ஆண்கள் பொறாமப்படக்கூடாது, சரியா? சரி. போன வருஷம் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் என்னுடைய திருமண வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அது எங்கன்னா மகாபலிபுரத்தில் கேல்டன் சமுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட். நாங்களும் நிறைய ரெசார்ட்லாம் போயிருக்கோம். அதெல்லாம் என்ன மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 3000 2000 1000 4000 அவ்வளோதான் இருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக அதுக்கு போகணும்னு கொஞ்சம் சும்மா பார்ப்பேன், அடிக்கடி யூடியூப்பில் பார்ப்பேன், ஆசைப்படுவோம். அதை எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, என்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இதில் புக் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து போனோன்னா ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 17,000 18,000 ஆகும், ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்காங்க. இது எனக்கு தெரியாது இந்த மாதிரி பண்ணது. அவங்க வேற எங்கேயோ சொல்லி ஏதோ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி போய் திடீர்னு கார் எங்கே திருப்புங்கன்னு பார்த்தா திரும்பி பார்க்குறேன் போர்டு நம்ம யூடியூப்பில் பார்த்தேன். ஏற்கனவே அங்கே போகிறத நான் கண்ணால் பார்த்தேன். அந்த இடத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. சரி, அன்றைக்கி போனோம். அன்றைக்கி சாயந்தரம் அங்கே உள்ளே இருக்கிற சில ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்குறதுக்கு ஏன் இவ்வளோ காசு இங்கே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சில இதெல்லாம் காமிச்சோம். நீங்கள் கூட என் சேனலில் போய் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் என்ன, நான் வந்து அப்போ எனக்கு ஒன்றுமே தெரில. ஒரு எதர்ச்சியாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அது என் யூடியூப்பில் நான் போட்ட வீடியோ எனக்கே வந்துச்சு சஜஷனாக. அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு காலம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி அங்கே போயிருக்கும் போது ஒவ்வொரு இதுவாக போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே கிட்ஸ் விளாட்றதுக்குலாம் ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்கேன். அந்த ரூமை போய் வீடியோ எடுத்தேன். அதுக்கு அடுத்தது ஜிம்முக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கேரம் போர்டு, ஸ்னூக்கர்ஸ், பில்லியர்ட்ஸ்லாம் தெரியுமா? பச்சை கலரில் பெரிய இது இருக்குமே, குச்சி வச்சு விளையாடுவாங்களே, அந்த மாதிரி இது. அதெல்லாம் பார்க்கும்போது ஆணு வாய்ப்பு வந்துன்னு பார்த்துட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்படி வீடியோலாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அதை நான் போஸ்ட் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு நான் இப்போ குடியிருக்கிற வீடு எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே என்னெல்லாம் பார்த்தனோ அதே விஷயம் இப்போ நான் இருக்கிற வீட்டில் என்ன பண்ணுது, கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோன்னா என்னென்ன ப்ளே திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்குது. ஜிம் என்ன பண்ணுது அந்த இடத்துல இருக்குது. நான் எதாச்சா ஒரு போன மாதத்தில் சரி நம்ம இங்கே வந்துட்டு ஜிம்முக்கு ஒரு நாள் கூட போலியே, சும்மா போகலான்னு முதல் முறையாக போகிறேன். போயிட்டு அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரில. சரி, சும்மா அங்கே இருக்கிற ஒரு 2 கம்பியை பிடிச்சி இப்படி 2 இடி இழுத்துட்டு இருந்தேன். திடீர்னு அங்கே சைடில் பார்த்தா 2 பேர் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த ஒய்ஃப் அவங்கள பார்த்த உடனே இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவங்க யாருன்னா ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ், டாக்டர் ஷர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வீட்டில் போய் போட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பார்க்குறவங்க தானே. டாக்டர் ஷர்மிளா அவங்க டாக்டர் வேறையும், அவங்க பழைய சீரியல் நடிகை தான். அவங்க வந்து பார்க்குறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, ஓ இந்த எக்ஸசைஸ் இப்படி தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லி. நானே இன்னைக்கு தான் முதல் முறையாக போய் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன பெரிய ஆள்னு சரி, ரொம்ப இப்போ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பார்த்து பெருமையாக அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் எப்பா இது வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அப்படி என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டேன். 2வது சாட்சி, இதுதான் யாரும் பொறாமப்படக்கூடாதுன்னு சொன்னேன், சரியா? 2வது சாட்சி என்னன்னா, பிக் பாஸ்ல ரேஷ்மான்னு ஒருத்தவங்க நடிகை வந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? தெரியாது. சீரியல்ல அவங்க பேர் பாக்கியலட்சுமி. இதெல்லாம் நான் கேட்டுட்டு வந்தேன் நேற்று. நான் பார்க்கறது சீரியல்லாம் பாக்கியலட்சுமி யாரோ ஒருத்தவங்களாம் சீரியல் நடிப்பாங்களாமே. பிக் பாஸ்ல ரேஷ்மான்னு வந்தாங்க. நாளைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்க்கு போகணும்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சிட்டு நடந்து போறேன். ஏன்னா இந்த பில்டிங் அந்த பில்டிங் போனால் கொஞ்சம் அங்கே ரூஃப்லாம் கிடையாது, அதனால மழையில் நனைஞ்சிரும். அதனால கொடை பிடிச்சிட்டு போறேன். திடீர்னு பின்னாடி ஹலோ 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 அப்படின்னா, யாரா இது ஹலோ ஹலோன்னு கூப்பிட்றாங்களே, பின்னாடி தெரியும் பார்த்தா நான் சொன்னேன் இந்த நடிகை நிற்கிறாங்க பின்னாடின்னு. நான் உங்க கூட கொடையில வரலாமா அப்படின்னு. இதுக்கு தான் சொன்னேன் திருமணம் ஆண்கள் பொறாமப்படக்கூடாது. ஓ எஸ் வரலாமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இப்படி கொடை கொடுத்தேன். ஒரு 2 ஸ்டெப் என் கூட வந்தாங்க. பயங்கர மழை அடிச்சதுனால என்கிட்ட இருந்து கொடையை பிடுங்கிட்டு குடுகுடுன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போய் அவங்க அந்த சைடு அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க, ரீச் ஆயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் போன வாரம் ஒரு வசனத்தை சொன்னேன், நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். அப்படின்னா நம்ம எப்பவுமே என்ன யோசிப்போம், ஓ நம்ம இப்படி நினைச்சோம்னா இதோட அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, செய்வாரு. ஆனா உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவர்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்குள்ள என்ன இமேஜினேஷன் இருக்கோ அதன்படி நீங்க நினைச்சு கூட பார்த்ததுக்கும் அதிகமாக ஆண்டவர் செய்ய வல்லவர்.
நான் அன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு என் மனக்கண்கள்ல அதெல்லாம் பிரம்மாண்டமா பிரமிப்பா பார்த்தேன். அந்த சீரியல் நடிகைங்கள்லாம் ஒரு காலத்துல நம்ம டிவியில இவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னும் போது, இன்னைக்கு நம்ம சாதா ஃபிளாட் மேட்ஸா நம்மள இன்னும் பெரிய ஆளுமா நினைச்சிட்டு பார்க்குறவங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் இல்லை அப்படின்னாலும், நான் சொல்றேன், நான் சாதாரணமா வச்ச ஒரு இமேஜினேஷனுக்கு இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத எஃபெக்ட் கூட வருது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறித்து உங்க வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்க வச்சீங்க அப்படி சொன்னாலும், அந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்துல சேருகிற ஸ்லாக்கியம் உங்களுக்கு வருது. தேவனிடத்துல சேருகிறதுனா, தேவன் தம்முடைய வல்லமைய, தம்முடைய அழுத்தத்தை, தம்முடைய ஃபோர்ஸை உங்களிடத்துல காண்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கு. ஆனா அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு, அந்த நேர்மறையான எண்ணங்களின் உறுதி இருக்கிறதா? அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த காலவெளியில ஒவ்வொரு நாளும் ஒரு முயற்சி எடுக்கும். பிசாசுக்கு எதிர்த்து அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிசாசுனா எதிர்மறையான எண்ணங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆபிரகாமை பார்த்தும் சொன்னாங்க, சாராளை பார்த்தும் சொன்னாங்க. சரீரம் செத்து போயிடுச்சு, கர்ப்பம் செத்து போயிடுச்சு, இதுக்கு மேல நடக்காது. இதெல்லாம் எதிர்மறையான எண்ணம். ஆனா அவங்க எதிர்த்து நின்னாங்க. எப்படி எதிர்த்து நின்னா, ஒவ்வொரு நாளும் வானத்தை போய் அண்ணாந்து என்ன பண்ணா பார்த்தான். விசுவாசத்துல உறுதியானான். அவனுக்கு இன்னைக்கு பேர் என்னன்னா விசுவாசத்தின் தகப்பன். எப்படி விசுவாசத்தின் தகப்பனானா, டெய்லி வானத்தை போய் இமேஜினேஷன் பண்ணான். அங்க இருக்கிற ஸ்டார், அதோ இருக்கிற அவர் தான் ஈசாக்கு, அதோ அங்க யோசேப்பு, அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு ஒவ்வொரு ஸ்டாருக்கும் பேர் வச்சு அது தன்னுடைய பிள்ளைகளா ஒவ்வொரு நாளும் இமேஜின் பண்ணான் நடக்கிறதுக்கு முன்பதாக. அதுபோல இன்றைக்கு அதனால அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அப்படிதான் வசனம் சொல்லி எபிரேயர்ல போய் நீங்க வாசித்து பாருங்க. அவன் அப்படி பார்த்ததுனாலதான், நேர்மறையா எண்ணங்களோடு உறுதியா இருந்ததுனாலதான் விசுவாசத்தில் தகப்பனாக மாறினான். அல்லேலூயா. இன்றைக்கு அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகிய நமக்கும் ஆண்டவர் அப்படியே செயல்பட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின அதே வல்லமையை விசுவாசிக்கிற நமக்குள்ளும் ஆண்டவர் காண்பிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ விசுவாசிக்கிற அடுத்த 5 மாசத்துல உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், அதன் நடுவிலும் கர்த்தர் எந்த ஒரு வறுமையும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் வராமல் உங்களை பாதுகாத்து பராமரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த 5ன்ற வார்த்தை கிருபைக்கு அடையாளமா இருக்குது இல்லையா? அந்த 5ன்ற வார்த்தை எதுக்கு அடையாளம்? கிருபைக்கு அடையாளம். இந்த அடுத்த வருஷம் முழுவதுமே நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா 2025. அப்ப அந்த அடுத்த வருடம் முழுவதுமே நீங்க விசுவாசிக்கலாம், ஆண்டவர் என் குடும்பத்தை அற்புதமாய் பராமரிக்க போகிறார். அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தின் பராமரிப்பு இந்த உலகத்துல காணப்படுற எல்லா காரியங்களுக்கும் அப்பாற்பட்டதா இருக்க போகிறது. என்னுடைய சொந்த உழைப்பு, என்னுடைய சாமர்த்தியத்தின் அடிப்படையில் அல்ல. இந்த உழவும் இந்த விதைப்பும் இல்லைனாலும் ஆண்டவர் என்னை பராமரிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நடத்துவார். இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகட்டும். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இடத்துல கிட்டி சேர்க்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். கர்த்தர் நம்ம இடத்துல சேருவார். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க? கர்த்தர் என் கிட்ட சேர்ந்தார், என்னுடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினா எத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க? ஆமென். இன்னையில இருந்தே உங்க மனக்கண்களை பார்க்க ஆரம்பிங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்கு ஆண்டு செலுத்துறோம். இந்த நாளில் மீண்டும் ஒரு விஷயம் சமூகத்துல வந்து உம்மை ஆராதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த காலவேளை உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தா எங்களுடைய இருதயத்தை கர்த்தா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்துக்குள்ள அது நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாக விதைக்கப்படட்டும். கர்த்தாவே, நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல கர்த்தாவே தண்ணீர் நிற்காத தொட்டிகளாக இல்லாதது போல ஜீவ தண்ணீரை சேமித்து வைக்க நல்ல இருதயமாகிய தொட்டியாக எங்களுடைய இருதயம் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உங்களிடத்துல சேருகிறது விசுவாசத்தின் மூலமாய் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசமாகிய நேர்மறையான எண்ணங்களின் உறுதியிலே நாங்கள் செயல்பட கர்த்தா ஒவ்வொரு நாளும் அதில் நிலைத்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. எப்படி பென்யமீனுடைய கண்கள் யோசேப்பை கேட்டதோ பார்த்து கொண்டிருந்ததோ அது போல எங்களுடைய கண்களும் உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே எங்களுடைய மனக்கண்களை பார்க்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் உடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது என்ற வார்த்தையின்படியே இந்த காலவேளையில யார் யாரெல்லாம் கர்த்தா ஒரு அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு அவருடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தா, தங்களுடைய மனதில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ள மேலோங்கி இருக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க
சேர்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் கர்த்தாவே வேதத்தில் சொல்லப்பட்டது போல வாயினால் மாத்திரம் உம்மை கனப்படுத்தி எங்கள் இருதயம் உம்மை விட்டு தூரமாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் இருதயத்தில் உம்மோடு கூட சேர்ந்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு வேண்டிய அனுக்கிரகத்தை கட்டளையிடுங்க. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். இந்த நாளிலே விசேஷமாக தூரதேசத்தில் ஊழியத்துக்காக கடந்து போயிருக்கிற ஊழியக்கார மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஊழிய வாசலை திறந்து கொடுங்க. அடுத்த வாரத்தில் கர்த்தாவே கன்னட தேசத்துக்காக கடந்து போகும்போது உங்களுடைய பிரசன்ன மகிமை மகனோடு கூட கடந்து செல்லட்டும் என்று சொன்ன நான் ஜெபிக்கிறேன். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டோடைய வர்க்கம் மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேசலாம்.